வெல்கம் டு அரிச்சுவடி. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்விற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அது குறித்த முழுமையான தகவலை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். வீடியோவை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இதுவரை அரிச்சுவடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அரிச்சுவடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையாக காணவும். அறிவிப்பில் பல தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நாம் ஒரு சில முக்கியமான தகவல்களை மட்டுமே காணலாம். முதலாவதாக அறிவிப்பு நாள் 25/4/2025. நீங்கள் 25/4/2025 முதலே இணைய வழியாக இதற்காக விண்ணப்பிக்கலாம். கடைசி தேதி 24/5/2025 வரை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் விண்ணப்பத்தின் மீது திருத்தம் மேற்கொள்வதற்கான காலக்கெடு 29/5/2025 முதல் 31/5/2025 வரை நீங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். தேர்வு நடைபெறும் நாள் 12/7/2025 முதல் முற்பகல் 9:30 தேர்வு நடைபெற இருக்கிறது. அடுத்ததாக விண்ணப்பிப்பதற்கு www.tnbcexam.in என்ற இணையவழி மூலமாக மட்டுமே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். முதலாவதாக ஓடிஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த பிறகு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஏற்கனவே நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்திருந்தால் நீங்கள் நேரடியாகவே இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக பதவி விருப்ப தேர்வு. நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது, நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க இருக்கிறீர்கள் என்பதை கவனம் கொண்டு அதை தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் அல்லாத ஏனைய பதவிகளுக்கு விண்ணப்பிப்பவராக இருந்தால் ஏனைய பதவிகள் என்ற விருப்பத்தினை தேர்வு செய்ய வேண்டும். ஒருவேளை வனக்காப்பாளருக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அதற்கான தேர்வினை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். ஒருவேளை அனைத்து பதவிகளுக்கும் நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது அனைத்து பதவிக்கும் என்ற விருப்பத்தினை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள், மொத்தமாக எத்தனை பதவிகளுக்கான அறிவிப்பு, ஒவ்வொரு பதவியிலும் எத்தனை காலி பணியிடங்கள் என்பது குறித்து காணலாம். முதலாவதாக கிராம நிர்வாக அலுவலர். இதற்கான பதவி குறியீடு 2025. பணியிடம் தமிழ்நாடு அமைச்சு பணியில் மொத்த காலி பணியிடங்கள் 2215. அதற்கு அடுத்தபடியாக இளநிலை உதவியாளர் பிணையமற்றது பணியிடம் பெயர் தமிழ்நாடு அமைச்சு பணி நீதி அமைச்சு பணி. மொத்தம் காலி பணியிடங்கள் 1621. மூன்றாவதாக இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு ஆதித்திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தில் பணி. இதற்கான காலி பணியிடம் 6. அடுத்ததாக இளநிலை உதவியாளர் பிணையம் தமிழ்நாடு அமைச்சு பணி 46 பணியிடங்கள். இளநிலை வருவாய் ஆய்வாளர், இதுவும் தமிழ்நாடு அமைச்சு பணி 239 காலி பணியிடங்கள். அதற்கு அடுத்தபடியாக இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தில் பணி காலி பணியிடங்கள் 1. இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம், இதற்கான காலி பணியிடம் 1. அடுத்தபடியாக சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் காலி பணியிடம் 1. தட்டச்சர் தமிழ்நாடு அமைச்சு பணி நீதி அமைச்சு பணி தலைமைச் செயலக பணி சட்டமன்ற பேரவை செயலக பணி, இதற்கான காலி பணியிடம் 1099. அடுத்ததாக தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் ஒரு காலி பணியிடமும். அடுத்த பதவி சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3. இது தமிழ்நாடு அமைச்சு பணி நீதி அமைச்சு பணியில் 335 பணியிடங்களும். தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் 2 பணியிடமும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 4 பணியிடங்களும். சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் 10 இடங்களும். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் 17 இடங்களும். அடுத்ததாக நேர்முக எழுத்தர், இதற்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் 2 பணியிடங்கள். அடுத்ததாக உதவியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் 54 பணியிடங்கள். கள உதவியாளர் அதே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் 19 பணியிடங்கள். வனக்காப்பாளர் தமிழ்நாடு வன சார்நிலை பணியில் 62 பணியிடங்கள். ஓட்டுநர் உரிமத்தின் கூடிய வனக்காப்பாளர் 35. அடுத்தபடியாக வனக்காவலர் 71. வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் 24. வனக்காப்பாளர் தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்தில் பணி 15.
வனக்காவலர் அதே தமிழ்நாடு வன தோட்ட கழகத்தில் வந்து 50, மொத்தமாக 3935 பணியிடங்களுக்கான அறிவிப்பு இந்த 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பில் வெளியாக இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக வயது வரம்பு முக்கியமான ஒன்று. இது வந்து 1/7/2025 அன்றைய தேதியின் வந்து படி வயது உச்ச வரம்பு வந்து கணக்கிடப்படுகிறது. இதில் வந்து ஒவ்வொரு பதவி மற்றும் வந்து கம்யூனிட்டி வாரியாக வயது குறைந்தபட்ச வயது மற்றும் வயது உச்ச வரம்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக கல்வி தகுதி ஒவ்வொரு பதவி வாரியாக அந்த பதவிக்கான என்ன கல்வி தகுதி என்பதும் முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய வீடியோடைய டெஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் வந்து லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதோடு பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதில் வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர், பழங்குடியின இளைஞர் ஆகிய பதவிகளுக்கு வந்துட்டு குறைந்தபட்ச உடற்தகுதி வந்து கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து உயரம், மார்பு சுற்றளவு அனைத்தும் கேட்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிக்கு வந்துட்டு தூர பார்வை, கிட்ட பார்வை குறித்த தகவல் கேட்கப்பட்டுள்ளது. அடுத்தது தமிழ் மொழி தகுதி. தேர்வுகள் வந்து தேர்வு அறிக்கை வெளியாக நாள் போதுமான தமிழ் ஒன்று பெற்றிருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த நீங்கள் முழுமையான தகவலை தெரிந்து கொள்ள நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய இணையத்தில் சென்று அந்த நோட்டிஃபிகேஷனை பதிவிறக்கம் செய்து தெரிந்து கொள்ளலாம். வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சுன்னா லைக் போடுங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் அரிச்சோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.